பல படங்களை இயக்கியும் தயாரித்தும் வந்த வெற்றிமாறன் தனது தயாரிப்பு நிறுவனமான கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனியை மூடுவதாக அறிவித்துள்ளார். பேட் கேர்ள் தான் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனியுடைய கடைசி படமா இருக்கும். அவரது இந்த அறிவிப்பு திரைத்துறையில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதற்கு பின்னணி என்ன, நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். பொல்லாதவன் படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த வெற்றிமாறன் குறிப்பிடத்தக்க சில படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் பெரிதும் கொண்டாடப்படும் இயக்குனராக இருக்கிறார். ஆடுகளம், விசாரணை, வடசென்னை என்று தொடங்கி அசுரன், விடுதலை உள்ளிட்ட படங்களின் மூலம் சமூகத்தில் பெரும் விவாதங்களையே உருவாக்கினார். இயக்குனராக இருக்கும் அதே வேளையில் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். அதன்படி காக்கா முட்டை, கொடி, அண்ணனுக்கு ஜே, கருடன் உள்ளிட்ட படங்களை தயாரிக்கவும் செய்திருக்கிறார் வெற்றிமாறன். இந்நிலையில்தான் தனது தயாரிப்பில் அடுத்ததாக உருவாகியுள்ள பேர்ட் கேர்ள் திரைப்படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி படம் இயக்குவது சுதந்திரமான பணிதான், ஆனால் படம் தயாரிப்பது அழுத்தம் நிறைந்த வேலை. மனுஷி மற்றும் பேர்ட் கேர்ள் படங்கள் தணிக்கை ரீதியில் பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. பேர்ட் கேர்ள் தான் எனது தயாரிப்பு நிறுவனத்தின் கடைசி படம், இனி படம் தயாரிக்கப் போவது இல்லை என்று அறிவித்துள்ளார். தயாரிப்பு நிறுவனமான கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனியை மூடுவதாகவும் அறிவித்துள்ளார் வெற்றிமாறன். ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்ல இருக்கு, வந்துருச்சு. கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான். அண்ட் இந்த படமும் பேட் கேர்ளும் ரிவைசிங் கமிட்டியில் போய் UA16+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இட்ஸ் UA. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதா இல்லை. படங்களை தணிக்கை குழு தான் எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலாம்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசராக இருக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ். அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். தேங்க்யூ. ஒரு இயக்குனராக தயாரிப்பாளரிடம் கதை சொல்லி ஆகும் செலவு பட்ஜெட்டை தாண்டி செல்லும் போது அதனை தனது கிரியேட்டிவ் டைரக்ஷனில் சமாளித்திருக்கிறார் வெற்றிமாறன். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக காக்கா முட்டை உள்ளிட்ட படங்களை கொண்டு வந்தவர் கடைசியாக தயாரான மனுஷி மற்றும் பேட் கேர்ள் படங்களால் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளார். கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படம் சென்சார் சான்றிதழ் விவகாரத்தில் பெரும் சிக்கலை சந்தித்தது. சென்சார் போர்டு தரப்பில் மனுஷி திரைப்படத்தில் 25 காட்சிகளை நீக்கவும் 12 காட்சிகள் மாற்றியமைக்கவும் பரிந்துரைகளை வழங்கியிருந்தன. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் வெற்றிமாறன். படத்தை பார்த்த நீதிபதி சென்சார் போர்டு சொன்ன சில காட்சிகளை நீக்க வேண்டாம் என்றும் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் கூறி முடித்தார். இப்படியாக நீதிபதி சுட்டிக்காட்டிய காட்சிகளை நீக்கிவிட்டு மீண்டும் சென்சார் போர்டில் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதோடு அவரது தயாரிப்பில் உருவான பேர்ட் கேர்ள் திரைப்பட டீசர் வெளியான போது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. இதனால் படத்தின் டீசரை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க வேண்டும் என்பது வரை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பல மாறுதல்களுக்கு பிறகு 5ஆம் தேதி இப்படம் திரைக்கு வருகிறது. திட்டமிட்டபடி படம் வெளியாகுமா என்ற சந்தேகம் எழுந்து வரும் நிலையில்தான் படத்தை தயாரிப்பது அழுத்தம் நிறைந்த பணி என்று கூறி தயாரிப்பு நிறுவனத்தையே மூடியுள்ளார் வெற்றிமாறன். வன்முறை காட்சிகள் நிறைந்த படங்களுக்கு UA சான்றிதழ் அளிக்கும் போது சமூக பிரச்சனைகள் குறித்து பேசும் படங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். அதே நேரம் கலைத்துறையில் சுதந்திரம் என்ற பெயரில் இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.